الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அனந்தர சொத்து தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். இப்போ இந்த தலைப்பு ஒரு சில நேரம் சில பேருக்கு ஒரு புதிய அறிமுகமாக கேளும், சில பேருக்கு அது ஏற்கனவே கேள்விப்பட்டதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் இதில் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னென்றால் இது ஒரு சொத்தோட தொடர்பானது, மனிதனுடைய வாழ்க்கையோட நேரடியாக தொடர்புள்ள விடயம் என்றதுனால கவனமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் இதில் பங்கேற்று முழுமையாக கேட்டுக்கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் என்னன்னு சொன்னால், இந்த அனந்தர சொத்து தொடர்பாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 5 தலைப்புகள் தான் இன்றைக்கு நாங்கள் அறிமுகத்தில் பார்க்குறோம். அப்போ இன்றைய நாள் நிகழ்ச்சியில் இந்த அனந்தர சொத்து தொடர்பான முழுமையான வடிவத்தையோ முழுமையான விடயங்களை இன்றைய நாளில் எங்களுக்கு செய்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஏனென்றா கொஞ்சம் ஆழமானது, விரிவான பகுதிகளும் இருக்கிறதுனால இன்றைய வகுப்பில் அறிமுகம்தான் நடைபெறும். இந்த இஸ்லாத்திலே அனந்தர சொத்து எப்படியானது, எவ்வளவு தூரம் முக்கியமானது, எப்படி அதை கையாளணும் என்ற அறிமுகம் தான் இன்று நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் ஒவ்வொரு வாரமும் இதனுடைய தொடர் வகுப்புகள் நடைபெறும். எனவே அதிலேயும் பூரணமாக கலந்து கொண்டால் இதனுடைய பிரயோசனத்தை முழுமையாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அனந்தர சொத்து பகிர்வுடைய முக்கியத்துவம் என்று பார்க்கிற நேரம், இந்த அனந்தர சொத்து என்று சொல்றது நாங்கள் எதுக்கு சொல்றோன்னு முதலாவது நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு நாங்கள் அனந்தர சொத்து அப்படின்னு சொல்றது? அனந்தர சொத்து என்று சொல்றது ஒருவர் மௌத்தாகினதுக்கு பிறகு, மரணித்ததுக்கு பிறகு அவருடைய உடைமையில் இருக்கிற சொத்துகள், செல்வங்கள் அனந்தர சொத்தாக கணிக்கப்படும். இப்ப நாங்கள் உயிரோடு இருக்கிற நேரம் எங்கட பெயரில் இருக்கிற, எங்கட உரிமையில் இருக்கிற சொத்து செல்வங்கள் எல்லாம் அது என்னுடைய, எனக்கு ஓனர்ஷிப்னு நாங்கள் வச்சுக்கொள்வோம். மௌத்தாகினத்துக்கு பிறகு அந்த சொத்து அனந்தர சொத்துன்னு தான் இஸ்லாத்துடைய பார்வையில் அதுக்கு சொல்லப்படும். அப்ப மௌத்துக்கு பிறகு தான் நாங்கள் அனந்தர சொத்து என்ற சட்டங்களை பேசுவோம். அதுக்கு முன்னர் மௌத்தாகிறதுக்கு முன்பு ஒருவருடைய சொத்தை வந்து நாங்கள் அனந்தர சொத்து என்று நாங்கள் சொல்வதில்லை. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவு விலையும் கொள்ளலாம். அனந்தர சொத்து என்று சொல்றது ஒருவர் மௌத்தாகி அவருடைய அந்த மையத்தாகி இருக்கிறவருடைய உரிமையில இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அனைத்தும் தான் நாங்க இங்க பார்க்க போற விடயம், அனந்தர சொத்துன்னு பார்க்க போற விடயம். ஏன் நாங்க இந்த இடத்துல பேசணும், ஏன் நாங்க தெரிஞ்சிருக்கணும் என்று கேட்டா, அல் குர்ஆனில அல்லாஹு தஆலா சட்ட ஒழுங்குகள், சட்டங்கள், அஹ்காமுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். அதிகமான சட்டங்கள் வந்து அல் குர்ஆனில அடிப்படையான விதிகள் சொல்லப்பட்டிருக்கும். மேலதிகமான அதனுடைய விவரங்கள் எல்லாம் சுன்னாவில் எங்களுக்கு பார்க்க இயலும். ஆனா அனந்தர சொத்தை பொறுத்தவரையில இது அல் குர்ஆனிலே தெளிவாகவே முழுமையாக அதிலே அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம். சூரத்து நிசாமிலே இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வசனங்கள் 7, 8, 9, 176வது வசனம், இந்த 4 வசனங்களிலும் இது தொடர்பான சட்டத்திட்டங்கள் எல்லாம், முறைமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 7வது 8வது வசனம் என்ற இந்த 2 வசனங்களும், சூரத்து நிசாவை நீங்க எடுத்தீங்கன்னா சாதாரணமா நாங்க பாவிக்கிற குர்ஆனுடைய அந்த பக்க கணக்குல 3வது சூரத்து நிசாவுடைய 3வது பக்கத்துல யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம், அதோட தொடர்ந்து இன்னொரு வசனம், இந்த 2 வசனங்கள் அதுல இருக்குது அந்த பக்கத்துல. அந்த 2 வசனங்களிலும் இந்த அனந்தர சொத்து பகிர்வு தொடர்பான முழுமையான விளக்கங்கள் அங்க அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதிலே யார் அனந்தரம் பெற வேண்டும், எவ்வளவு அந்த சொத்துல பங்கு பெற வேண்டும் என்ற தெளிவுகள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாண்டி இன்னும் சில இதோட தொடர்பான சில சட்டத்திட்டங்கள், விதிகள் எல்லாம் அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதெல்லாம் இந்த வகுப்பில் தொடரில்
அது யாரு எப்ப எப்படி பெறலாம் என்ற ஒழுங்குகள் எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப இந்த அனந்தர சொத்து என்று சொல்ற இந்த விடயம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ஒழுங்கு. அப்ப இதை நாங்கள் பின்பற்றணுமா என்று கேட்கிற நேரம், பின்பற்றணுமா, அதை கட்டாயம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அமுல்படுத்தணுமா என்று கேட்டா, தொழுகை எப்படி ஒரு கடமை, அதை ஒரு நாளும் எங்களுக்கு விட முடியாது என்று தெரியும். யாராவது இப்ப நாங்க தொல்ல தேவையில்லை, அது பிறகு தொழலாம் என்று ஏதாவது ஒரு நோண்டி காரணங்கள் சொன்னால் நாங்கள் எவ்வளவு தூரம் அவரோட கோபமா பார்ப்போம். அது மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றுதான் இந்த அனந்தர சொத்து, அனந்தர சொத்துக்களை பகிர்ந்தளிப்பது. எனவே இதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. இந்த அனந்தர சொத்து தொடர்பாக இது உடனடியாக நிறைவேற்றணுமா தேவையில்லையான்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உடனடியாக அது அந்த சொத்துகள் பகிரப்பட வேண்டும். அதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை, கருத்து வேறுபாடுகளும் கூட இல்லை. ஏனென்றால் நேரடியாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயம். அப்ப இந்த சொத்து பகிர்வுல ஒருவர் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய உரிமைகள், உடைமைகள், சொத்து செல்வங்களை தான் நாங்க இந்த இடத்துல அனந்தர சொத்து என்று பார்த்து அதை நாங்க பிரிக்க போறோம். அப்ப எங்கட சமூகத்துல, எங்கட ஊர்ல, எங்கட சமூகத்துல இது எந்த அளவு தூரம் அமுல்ல இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது என்று பார்த்தா, பெரும்பாலும் அது நடைமுறையில் இல்லை. பெரும்பாலும் இல்லை, ஓரளவுக்கு இருக்கிறது, பெரும்பாலும் இல்லை. அதுக்கு ஏன் அப்படி இல்லை என்று சொல்லி நாங்க தேடி பார்த்தோம்டா, பொதுவாக எங்கட சமூகத்தில் இருக்கிற வளமை ஒன்று இருக்கிறது. தாய் தந்தையர் வயதை அடைந்து கொண்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொத்து செல்வங்களை பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு விருப்பமான மாதிரி மூத்த பிள்ளைக்கு, இரண்டாவது பிள்ளைக்கு, கடைசி பிள்ளைக்குன்னு ஒரு அளவுல பிரிச்சு கொடுக்கிறது. அப்ப நாங்க நினைச்சு கொள்றோம் என்னன்னா, சொத்து செல்வம் எல்லாம் பிரிச்சு கொடுத்து முடிஞ்சு, அதனால நாங்க மௌத்தாயினத்துக்கு பிறகு அவருடைய சொத்து செல்வங்களை பிரிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்க மாட்டாது என்ற ஒரு எண்ணக்கரு ஒன்றிக்கு. அதனால இது பெரும்பாலும் நடைமுறையில இது பெரிய அளவுக்கு முக்கியத்துவமாக கருதப்படுறது இல்லை. அப்ப இப்ப எங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். ஒருவர் மௌத்தாகனத்துக்கு முந்தி அவருடைய சொத்து செல்வங்களை அவர் நினைச்ச மாதிரி, அவர் விரும்பியபடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு அல்லது யாருக்கோ அப்படி பிரிச்சு கொடுக்கலாமா, பகிர்ந்து கொடுக்க இயலுமா அப்படின்னு கேட்டா, கொடுக்கலாம். இஸ்லாத்துடைய பார்வையில் அனுமதி இருக்கிறது. ஆனால் அது எப்படி பார்க்கப்படும் கேட்டா, அது ஒரு ஹிபத், அது ஒரு கிஃப்ட், அது நன்கொடையாகத்தான் பார்க்கப்படும். இப்ப நான் உதாரணமா ஒரு நன்கொடை ஒன்று கொடுக்கிறேன், கிஃப்ட் ஒன்று கொடுக்கிறேன் என்று சொன்னா, நான் விரும்பின தொகையை, விரும்பின அளவை விரும்பினவருக்கு கொடுக்கலாம். அந்த உரிமை இஸ்லாம் எங்களுக்கு முழுமையாக தந்திருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நாங்க இந்த அனந்தர சொத்து பகிர்வுக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் பேணணுமா அப்படி என்று கேட்டா கட்டாயம் இல்லை. அது அவசியமாக பின்பற்றணும் அல்ல. ஏனென்றால் அதை நாங்க அங்க செய்யறது நன்கொடைகள், கிஃப்ட் தான் நாங்க அங்க செய்யறோம். எனவே எங்களுக்கு விரும்பின மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இஸ்லாத்துல இன்னொரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. குறிப்பாக தாய் தந்தையர், பெற்றோருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்கிற நேரம், பரிபாலிக்கிற நேரம், பிள்ளைகளுக்கு இடையிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. அந்த நீதத்தை நாங்க எப்படி பேணுறது, எப்படி கடைபிடிக்கலாம் என்று கேட்டா, அது மிச்சமே கஷ்டமான ஒரு விஷயம். நீதமன்றத்தை நான் கடைபிடிக்கிறது என்றது சரியான கஷ்டம். அது சில நேரம் ஒரு பிள்ளையுடைய ஒரு நலவை பார்த்திருப்போம், அது இன்னொரு பிள்ளையோட நலவுல சில நேரம் பாதிப்புகள் ஏற்படலாம். நாங்க எவ்வளவு தூரம் யோசிச்சு செஞ்சாலும் சில நேரம் சின்ன சின்ன பிழைகள் ஏற்படலாம். ஆனாலும் ஒருத்தர் அப்படி செஞ்சிட்டார் என்று சொன்னா, இஸ்லாத்துடைய பார்வையிலே அது அனுமதிக்கப்பட்டது, ஹராமும் அல்ல, அது பிழையும் அல்ல. தான் விரும்பிய மாதிரி கொடுத்திருந்தா அது அனுமதிக்கப்பட்டது, அது பிழையும் அல்ல. ஆனால் அவர் தெரிஞ்சு கொண்டு அநீதி இழைத்திருந்தால் அதுக்குரிய பாவத்தை, அதுக்குரிய பிழையை அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் அந்த இடத்துல மௌத்தாகனத்துக்கு முந்தைய தன்னுடைய சொத்து செல்வங்களை தன்னுடைய பிள்ளைகள், உறவினர்களுக்கு பிரித்து கொடுக்கிற நேரம் அது நீதமாக சரியாக செய்து கொள்ள வேணுமாக இருந்தா, இந்த அனந்தர சொத்து பகிர்வுடைய முறைகளை பின்பற்றுவதுதான் மிக மிக ஏற்றமானது. ஏன் அப்படி சொல்றோம் என்று கேட்டா,
அல்லாஹு தஆலா இந்த சொத்து பகிர்வுடைய முறைகளை சொல்ற நேரம் எல்லோருக்கும் ஒரே அளவாக சமமாக பங்குகள் கொடுக்கப்படணும் என்று சொல்லில்ல. அந்த அந்த ஒழுங்குல பார்த்தோம்னா சிலருக்கு அந்த சொத்துல அரைவாசி கிடைக்கும், அதே சந்தர்ப்பத்தில் இன்னொருவருக்கு காவாசி 4ல் 1 பங்கு கிடைக்கும், இன்னொருவருக்கு 3ல் 1 கிடைக்கும். அப்ப பங்குகள் எல்லாம் அந்த சொத்து பகிர்வு எல்லாம் ஒரே அளவில் இருக்க மாட்டாது, சம பிரமாணத்தில் இருக்க மாட்டாது, ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருவர் மௌத்தாகிறார், ஒரு ஆண் மௌத்தாகிறார், அவருடைய மனைவி இருக்கிறான், ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது, ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஒரு மனைவியும் இருக்கிறான் என்று கேட்டா அந்த மனைவிக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்று கேட்டா 4ல் 1 பங்கு கிடைக்கும். அந்த கணவருடைய சொத்தில் இருந்து 4ல் 1 பகுதி கிடைக்கும். பிள்ளைக்கு, அந்த பொம்பளை பிள்ளைக்கு அரைவாசி கிடைக்கும். அந்த மனைவிக்கு 8ல் 1 பங்கு கிடைக்கும், 8ல் 1 பகுதி, சொத்தை முழுமையா பிரிச்சு 8ஆ பிரிச்சு 1 பங்கும், அந்த பிள்ளைக்கு 2ல் 1 கிடைக்கும். நாங்க சாதாரணமா இந்த பகிர்வை பார்த்தோம்டா பிள்ளையோட உமாக்கு குறைவாக கொடுத்திக்குது, பிள்ளைக்கு கூட கொடுத்திக்கு. அப்ப இதை நாங்க சாதாரணமா பார்த்தோம்னா இது ஒரு அநியாயமே, அப்படித்தான் எங்களுடைய அறிவுக்கு ஏற்ப விளங்கும். ஆனா அல்லாஹு தஆலா இப்படி வித்தியாசப்படுத்திக்கிறதுக்கு பின்னால ஒரு பின்னணி ஒன்று, நோக்கம் ஒன்று அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதாவது இந்த சொத்து தொடர்பான விதிகள் எல்லாம், அந்த சொத்து பகிர்வக்கூடிய ஒழுங்குகள் எல்லாமே மனிதனுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு, மனிதனுடைய நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹு தஆலா அதை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான். நாங்கள் அதுக்குரிய காரணங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஏன் அந்த இடத்துல அந்த பிள்ளையுடைய தாய்க்கு குறைவாகவும் அந்த பெண் பிள்ளைக்கு கூடுதலான பங்கு கிடைக்கிறது, இதுக்குரிய காரணங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு இந்த ஒழுங்குகளை வைத்திருக்கிறது, வித்தியாசமான ஒழுங்குகளை வைத்திருக்கிறதுக்கான பிரதான விஷயம் என்னென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய தேவை நிலையை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இரண்டாவது விஷயம், ஏன் இந்த அனந்தர சொத்தை பற்றி, சொத்து கொடுக்கணும் என்றதை பற்றி அல்லாஹு தஆலா நேரடியாக அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கிறான் என்று கேட்டா, பொருளாதாரத்தை பொறுத்தவரையில அல்லது சொத்து செல்வங்களை பொறுத்தவரையில இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம், இஸ்லாம் பெரிய ஒரு கவனத்தை செலுத்தியிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் நல்ல நிலையில் வாழ்ந்து அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றணுமாக இருந்தால் அவனுக்கு கட்டாயமாக சொத்து செல்வங்கள் அவசியம். சில ஹதீஸ்கள் எப்படி சொல்லுகிறதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையும் கூட ஒருவரை வறுமையில போய் நின்று விடாம பாதுகாக்கிறதுக்குரிய வழிவகைகள் எல்லாம் இஸ்லாம் செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன ஆரம்ப காலத்துல மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அவர்களை அந்த அன்சாரி சஹாபாக்களோடு இணைத்து விட்டார்கள், சகோதரர்களாக ஆக்கிவிட்டார்கள். அந்த சகோதரத்துவம் எப்படி என்று சொன்னா சும்மா சாதாரண பேச்சு வழக்குள்ள சகோதரத்துவம் அல்ல, அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட செயற்பாடுகளில் பங்குதாரர்களாக மாற்றினார்கள். வியாபாரங்களில் அது மாதிரி அந்த மற்ற செயற்பாடுகள் பங்குதாரர்களாக, சகோதரர்களாக ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரியோடு சகோதரராக ஒரு பங்குதாரராக இருக்கிற நிலையில் அந்த மதீனாவாசி அந்த அன்சாரி ஒருவர் மரணித்தால், மௌத்தாகினால், அவருடைய சொத்திலிருந்து இந்த முஹாஜிருக்கும் ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஆரம்ப காலத்தில் விதித்திருந்தார்கள். பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டது, ஆரம்ப காலத்திலிருந்து பின்பு மாற்றப்பட்டது. அப்ப இது என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக சொத்து செல்வங்கள் பொருளாதாரம் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு இஸ்லாம் நிறைய வழிவகைகளை செய்திருக்கிறது. நாங்க முயற்சி செய்யாட்டியும் கூட எங்களை சொத்து செல்வங்கள் சேர்வதற்கான வழிவகைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த அனந்தர சொத்து. ஒருத்தர் மௌத்தாகினா அவற்றிலிருந்து யார் யாரெல்லாம் இந்த சொத்துக்களை பெற வேணுமோ அவர் கட்டாயமாக அவர் பெறுவார். அதுக்கு உரிமையாளர் அவர்கள் தான், அந்த அனந்தரக்காரர்கள் என்று சொல்ற ஆட்கள் தான் அதுக்கு உரிமையாளர்கள்.
அதே மாதிரி சதகாக்கள், ஜக்காத் இப்படியானதெல்லாம் இஸ்லாம் அறிமுகப்படுத்திக்கிறதெல்லாம் மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் வந்து சேருவதற்கான வழிவகைகள். இதெல்லாம் எதை சொல்கிறதுன்னா, கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் பொருளாதாரம் இருக்க வேணும். அப்ப அப்படியான ஒரு வழி முறையில ஒன்றுதான் இந்த அனந்தர சொத்து என்றதை அல்லாஹு தாலா விதித்திருக்கிறான். அதே நேரம் இது ஒரு சொத்தோடு தொடர்பான விஷயம் என்றதுனால பொதுவாக மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள் வார இடங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரிய இடங்கள், முரண்பாடுகள் வாரத்துக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அப்ப அதுல முரண்பாடுகள் வராமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த சூரத்து நிசாவிலே இது தொடர்பான அடிப்படையான விதிகள் ஒழுங்குகள் எல்லாம் நேரடியாகவே அந்த சூரத்து நிசாவுடைய இந்த வசனங்களிலே தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதிலே இருக்கிறது, மனைவி, கணவன், ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, தாய், தந்தை என்று சகோதரர்கள் என்று ஒவ்வொருவராக சொல்லி இன்னென்ன ஆக்களுக்கு இன்னென்ன சந்தர்ப்பங்களில் எவ்வளவு பங்கு கிடைக்கணும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது கங்கால் அது இஜ்திஹாத் செய்வதற்கு, ஆய்வு செய்வதற்கான எந்த ஒரு இடமும் அங்கு இல்லை. அல்லாஹ் தஆலா அவ்வளவு விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதே நேரம் இந்த கலைய, இந்த அனந்தர சொத்து தொடர்பான இந்த அறிவை, கலையை கற்றுக்கொள்வதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மறுமை நாளுடைய அடையாளங்களில் அறிவாளிகள் மரணிப்பது என்ற அந்த வரிசையில இந்த கலையும் அழிந்து இல்லாமல் போகக்கூடியது என்றதையும் சுட்டி காட்டிருக்கிறார்கள். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு முக்கியமானது. அப்ப அது இல்லாம போற நேரம் என்ன செய்யும்னா, சமூகத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள் ஆரம்பிக்கும். பொதுவா எங்களுக்கு தெரியும், சமூகத்துல அதிகமாக குடும்பங்களுக்கு இடையில அல்லது நண்பர்களுக்கு இடையில, சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை வாரது பொதுவா சொத்து தொடர்பான விடயங்கள்ல தான். அப்ப அப்படியான பிரச்சனைகள் வரும், வராமல் இருப்பதுக்கு, ஒருவர் சொத்தை உரிமையாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா இதை ஒரு வழிமுறையாக, இந்த அனந்தர சொத்தை ஒரு வழிமுறையாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாத்துடைய சொத்து தொடர்பான இன்னொரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. சொத்து என்பது ஒருவரிடத்தில் அல்ல ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது. அது தேக்க நிலையில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எனவே அது சுழற்சி முறையில் எல்லாருக்கும் அது சுழன்று வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒன்றும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஜகாத்தும் அமைந்திருக்கிறது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிலையை, நிசாபன் நிலையை அடைந்ததுக்கு பிறகு அதில் ஒரு பகுதியை 2.5% அவர் ஜகாத்தாக கொடுக்கிறார். அப்ப அவரிடத்திலும் அந்த சொத்து இருக்கிற நேரம் அவருடைய சொத்து இன்னொருவருக்கும் பகிரப்படுகிறது. இப்படி சமூகத்தை நல்ல நிலையில் வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் இப்படியான அடிப்படையான விதிகளை முன்வைத்திருக்கிறார். அதுல ஒன்று இந்த அனந்தர சொத்து என்ற முறை. இதுக்கு நாங்க அரபு மொழியில வராசத் என்று சொல்லுவோம். இந்த அனந்தர சொத்துக்கு நாங்க வராசத் என்று சொல்றது. அது மாதிரி ஃபராயித் என்றும் சொல்றது, ஃபராயித் என்றும் சொல்றது, வராசத் என்றும் சொல்லுவாங்க. பொதுவா எங்களோட சமூகத்துல இது எப்படி தெரியும், என்ன பேர்ல தெரியுமாண்டா, வராசத் சொத்து ஒன்றுதான் பொதுவா சொல்லுவாங்க. ஃபராயித் என்றது எல்லாருக்கும் அறிமுகமானதல்ல, சில அறிஞர்களுக்கு இடையில அது ஒரு அறிமுகமான சொல்லாக இருக்கும். ரெண்டும் ஒன்றுதான். அதே மாதிரி ஒருவருடைய சொத்தை, ஒருவருக்கு உரிமையான ஒரு சொத்தை இன்னொருவர் அபகரிக்கிறது, அதை பற்றி அல் குர்ஆனிலே எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய சொத்தை பாத்திலாக நீங்கள் பாத்திலான முறையில் அபகரிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அப்ப அங்க லா தஅகுலு என்றது சொல்லிக்கிறதுன்னா சாப்பிடக்கூடாது மட்டுமன்றல்ல, பெரும்பாலும் ஒருவருடைய சொத்தை அபகரிச்சு அதால ஏற்படுத்துற பிரயோசனம் என்னன்னா, அது உணவாக எங்களுக்கு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதுதான் பயன்படுத்துறோம். ஆனால் அது சாப்பாடு மட்டுமல்ல, அனுபவிக்கிறது. அதை முறையில்லாத முறையில், பாத்திலான முறையில் அபகரிக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இன்னொருவருடைய சொத்தை எந்த ஒரு வகையிலையும் அனுபவிக்க இயலாதா என்று கேட்டா, அந்த வசனத்துடைய தொடரிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், 2 பேருக்கு இடையில புரிந்துணர்வோட, தராபின்,
ரெண்டு பேருக்கு இடையிலான புரிந்துணர்வு உணர்வோட உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒருவருடைய சொத்தை உங்களுக்கு இன்னொருவருக்கு அனுபவிக்கலாம். அது ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையில ஒன்றுல இடம்பெற வேண்டும். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு புரிந்துணர்வோடு அது நடக்க வேண்டும். அப்ப அந்த வகையில ஒருவருக்கு உரிமையாகவே அனந்தரம் மூலமாக உரிமையாக வேண்டிய ஒரு சொத்தை எந்த ஒரு காரணத்தினாலும் இன்னொருவர் அதை அனுபவிக்க பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அனந்தர சொத்து என்று சொல்றது நாங்க சொல்றோம், இன்னநாக்கள் வாரிசுகாரர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு எவ்வளவு பங்கெண்டும் அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை எந்த ஒரு காரணத்தையும் அடிப்படையாக கொண்டு இன்னொருவர் பயன்படுத்த முடியாது. அந்த குர்ஆன் வசனம் பொதுவாகத்தான் சொல்லியிருக்கிறது, இன்னொருவருடைய ஒரு சொத்து செல்வத்தை அபகரிக்க கூடாது, அது ஹராம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. அப்ப இந்த அனந்தர சொத்து விடயத்துல ஒருத்தர் மௌத்தாகின உடனே அது என்ன செய்யும்டா, அவருடைய சொத்து யார் யாரெல்லாம் அனந்தரக்காரர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அல் குர்ஆனில் அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இயல்பாக உரிமையாகி விடும். அதை யாராவது இன்னொருவர் அதை பயன்படுத்தி கொண்டு உரிமையாக்கி கொண்டிருந்தால் அது ஹராமானது, தடை செய்யப்பட்டது, எந்த வகையிலும் அது அனுமதிக்கப்பட முடியாது. சில சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது விதிவிலக்கானவைகள். அப்படி என்றா உதாரணத்துக்கு ஒரு சின்ன வயது ஒரு மைனர் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, அந்த பிள்ளைக்கு சொத்து ஒன்றை கையில கொடுத்தால் அது அதை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு பொறுப்பானவர் அதை கையாளலாம். இதே விதிவிலக்கானவைகள். அப்படி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு இன்னொருவருடைய சொத்தை இன்னொருவர் வைத்துக் கொண்டிருப்பதோ அதை பயன்படுத்துவதோ பிரயோசனம் பெறுவதோ அது முழுமையான தடை செய்யப்பட்ட இஸ்லாத்து தடை செய்யப்பட்ட விடயம். அப்ப இந்த இடத்துல நாங்க போடப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த வாரிசு உரிமை, இந்த வாரிசு சொத்துகள் மூலமாக இந்த சட்டத்தினூடான இலக்குகளை பொறுத்தவரையில மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சொத்துகளும் வழங்குகளும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிற வழிமுறைகள் தான் இந்த வராசத் என்ற அனந்தர சொத்து என்ற முறையும் அதுல ஒரு முறை. ஜகாத் சதகாக்கள் போன்று இதுவும் ஒரு முறை. அடுத்தது குறிப்பாக இதனுடைய இலக்குகள் இன்னொரு விஷயம், குடும்ப உறவை பேணிக் கொள்வதற்காக. இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடும்பங்களுக்கு இடையில உறவினர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வாரத்துக்கான அடிப்படை காரணங்கள் உண்டு சொத்து பகிர்வுகள். அப்ப அந்த சொத்து அந்த குடும்ப உறவுகள் சரியாக பேணப்பட வேண்டும் என்றால் அது இந்த வாரிசு உரிமை இந்த சொத்தினூடாகவும் அது பேணப்படலாம். அது சரியாக பேணப்படாவிட்டால், வாரிசு சொத்துகள் சரியாக வழங்கப்படாவிட்டால், பகிரப்படாவிட்டால் அதனூடாக குடும்பங்களுக்கு இடையிலே உறவினர்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி மனிதன் நெறி பிறழ்வதற்கான காரணிகள் இருந்து பாதுகாப்பு. அதாவது சாதாரணமா ஒரு மனிதன் ஒரு பிழையான வழியில போறதுக்கு ஒன்று விபச்சாரம் காரணமாக அமையும் அல்லது வட்டி காரணமாக அமையும். அதாவது முறையற்ற முறையில் ஒரு சொத்தை இன்னொருவர் சொந்தமாக்கி கொள்ளுதல், அதுல ஒன்றுதான் அந்த வட்டி. அப்ப அப்படியானதுகள்லாம் இஸ்லாத்திலே கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஒரு வழியினூடாகவும் அது நெருங்கவும் முடியாது. அப்படியான மனுஷன் மோசமான வழியில போறதுக்கான வாயில்கள் எல்லாம் அது முழுமையாகவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒன்றுதான் இன்னொருவருடைய சொத்தை அபகரிக்கிறது. எனவே அப்படியான மோசமான பிழையான வழியில் செல்லாமல் பாதுகாக்கிறதும் இந்த வாரிசு சொத்துரிமையுடைய இலக்குகளில் ஒன்று. அப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொத்து பகிர்வுன்றது எப்ப நடக்கும் என்று கேட்டா, ஒருவர் மௌத்தாயினத்துக்கு பிறகு அவருடைய பெயரில் இருந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் தான் அனந்தர சொத்தாக கணிக்கப்படும். அதுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டதெல்லாம் அனந்தர சொத்தாக வராசத்தாக நாங்க சொல்ல மாட்டோம். அதை நாங்க கிஃப்ட் என்று ஹிபத் என்று தான் அதை சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த நீதத்தை பேணிக் கொள்ளணுமாக இருந்தால் இந்த வராசத் சொத்து பகிர்வுக்கு என்னென்ன ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே ஒழுங்கை நாங்கள் பின்பற்றினால் அந்த குடும்ப உறவுக்கு இடையிலான வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமலாகும். அந்த அநீதம் இழைத்தல் என்ற அந்த
விடயத்திலிருந்து எங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். எனவே நாங்க எங்கட உயிரோடு இருக்கிற காலத்திலேயும் சொத்து செல்வங்களை பகிர்ற நேரம், பிள்ளைகளுக்கு இடையில பகிர்ற நேரம் இந்த வராசத்துடைய ஒழுங்குகளை பேணுவதால் மிக மிக ஏற்றமானது. ஆனால் அது கட்டாயமானதோ வாஜிபானதோ அல்ல, ஆனாலும் மிக மிக ஏற்றமானது. அப்ப இதுவரையும் நாங்க பார்த்த விஷயம் என்னண்டா, என்ன விஷயம், எதுக்கு நாங்க அனந்தர சொத்து என்று சொல்றது, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நாங்க பார்த்தோம். எனவே எங்களுக்கு இந்த சொத்தை இன்னொரு அனந்தரக்காரர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எந்த விதமான காரணங்களையும் எங்களுக்கு சொல்ல முடியாது. சமூகத்தில் நிறைய காரணங்கள் இருக்கிறது. பொதுவா நாங்க பார்த்தோம்னா எங்களோட சமூகத்துல வாப்ப மௌத்தாயினோன்னா அந்த சொத்து யார்கிட்ட இருக்குமென்று கேட்டா, பொதுவா மூத்த பிள்ளைகிட்ட இருக்கும், அல்லது வீடு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இருக்கும். இதுதான் சாதாரண நடைமுறை. எல்லாரும் அப்படி அல்ல, சாதாரண இந்த நடைமுறை இருக்கிறது தான். இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று வச்சிருப்பாங்க. சில நேரம் பெற்றோர் நாங்க தான் கண்காணிச்சு கொண்டிருந்த, அல்லது பிசினஸ் நான் செஞ்சு கொண்டிருந்தது நான் தான் என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். அப்படியான பிழையான நொண்டு காரணங்களை சொல்லி ஒருவருடைய சொத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ள முடியாது. ஒரு சொத்தை நான் உரிமையாக்கி கொள்வதா இருந்தால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சொத்து உரிமையை பெறக்கூடிய சொல்லப்பட்ட முறைகள் ஏதாவது ஒன்றினூடாகத்தான் வர வேண்டும். ஒன்று, நான் ஒரு வியாபாரம் செஞ்சு லாபம் ஈட்டு அதை நான் உரிமையாக்கி கொள்ளலாம், அல்லது ஜகாத் மூலமாக நான் சொத்துரிமை பெற்று நான் உரிமையாக்கி கொள்ளலாம், அல்லது சதக்கா மூலமாக உரிமையாக்கி கொள்ளலாம். இப்படி ஏதாவது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகள் ஊடாகத்தான் ஒருவர் சொத்தொன்றை உரிமையாக்கி கொள்ளேன். எனவே வேறு வேறு ஏதாவது நாங்களாக யோசிச்சு எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி காரணங்கள் சொல்வது, அது நாங்க எப்படி நியாயப்படுத்தினாலும் இஸ்லாத்துடைய பார்வையில் அது பெரிய ஒரு பிழையாகத்தான் இருக்கும் நிச்சயமாக. எனவே இந்த விடயத்தில் எல்லோரும், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயம். இப்ப அடுத்து எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த சொத்து ஒருத்தர் மௌத்தாயினோன்னு இதை எப்ப பிரிக்கணும், எப்ப இதை பிரிக்கணும், எப்ப இதை அடுத்த ஆக்களுக்கு கொடுக்கணும் என்று கேட்டா, அடிப்படையான இஸ்லாத்துடைய சட்டம் என்னன்னா, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் அது உடனடியாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகை என்றால் அதுக்கு பிற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை, விதிவிலக்கானதுகள் இல்லாமல் அடிப்படையான சட்டம் என்ன, உடனடியாக அவருக்கு தொழுகை கடமையாகும். அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த அனந்தர சொத்து பகிர்வும். உடனடியாக நிறைவேற்றுவதுதான் அதுக்குரிய சட்டம். ஆனால் வேறு வேறு ஏதாவது தடங்கல்கள் காரணங்கள் இருக்கிற நேரம் அந்த காரணத்தை பொறுத்து அதை என்ன செய்யலாம், தாமதமாகலாம். அது செல்லுபடியான ஏற்றுக்கொள்ள முடியுமான காரணங்களாக இருக்க வேண்டும், தடங்கல்களாக இருக்க வேண்டும். அப்ப ஒருத்தர் மௌத்தாகினோன்னு இப்ப நாங்க சொத்தை பிரிக்கிறா என்று கேட்டா, சொத்தை நாங்க பகிர்வதற்கு முன்பு, அனந்தர சொத்தை அனந்தரக்காரர்களுக்கு பகிர்வதற்கு முன்பு நாங்க செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அதுல முதலாவது கடமைதான் அந்த மௌத்தாகினவருக்குரிய அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றணும். இப்ப 4 கடமைகள் இருக்குதானே, ஒருத்தர் மௌத்தாகினோன்னு 4 கடமைகள். அந்த கடமைகள் நாங்க ஃபர்து கிஃபாயான்னு தான் சொல்றேன். அந்த கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த கடமையை நிறைவேற்ற நேரம் அதுலயும் செலவினங்கள் இருக்கும். ஒருத்தர் மௌத்தாகினோன்னே அவரை குளிப்பாட்ட வேணும், கஃன் செய்யணும், அடக்கம் தொழுவிக்கணும், அடக்கம் செய்யணும் என்ற இந்த 4 கடமையிலையும் அது அந்த மையத்துடைய நிலையை பொறுத்து, அந்த நிலையை பொறுத்து என்ன செய்யலாம், செலவினங்கள் வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணமா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல மௌத்தாகினா அவரை நாங்க அங்கிருந்து கிளியர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு சில செலவுகள் ஈக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருடைய நிலையை பொறுத்து வித்தியாசப்படும். இப்ப இந்த செலவுகளை யாரு பொறுப்பேற்கிறது, யார் அந்த செலவை செய்யணும் என்ற ஒரு கேள்வி வரும். இஸ்லாத்துல செலவினங்கள் யாருக்குரியது என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனைவிக்கு பிள்ளைகளுக்குரிய செலவினங்கள் யாரை செய்யணும், யாருக்கு அது கட்டாயமானது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒருவர் மீது உள்ள செலவினங்களை யார் பொறுப்பேற்கணும் என்ற வழிகாட்டலும் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த மையத்துடைய இந்த 4 கடமை நிறைவேற்றுவதற்குரிய இந்த செலவினங்கள் அடிப்படையில் எங்கிருந்து செலவிடப்படணும் என்றா அவருடைய சொத்தில் இருந்தால் அது செலவிடப்பட வேண்டும். அது இன்னும் வேற யாருக்கும் அது பொறுப்பை சாட்டப்படவில்லை. ஆனால் மனமும் யார் சரி முன்னுக்கு அதை செய்யறா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது சதக்காவாக ஏற்றுக்கொள்ளப்படும். யாருமே முன் வரல அப்படி என்றா
அது அந்த சொத்தில் இருந்து தான் செலவழிக்கப்படணும். அப்ப இதை நாங்க பொதுவா எங்கட ஊர்ல எங்கட சமூகத்துல பாக்குறோம்னா யாரும் குடும்பத்துல முன்னுக்காக அதை செய்வாங்க, அல்லது எப்படியோ ஒரு கலெக்ஷன் மூலமா எப்படியோ அது நடக்கும். அப்படி நடக்காமல் போனா இந்த 4 கடமைகளும் நடக்காமல் ஆகிரும், மையத்தை அடக்கி இயலாத நிலையை ஆகிரும். அப்ப அடிப்படை அந்த சொத்துல இருந்து அதை நிறைவேற்றணும். அதுக்கெல்லாம் பிறகுதான் சொத்து பகிர்ற நிலைக்கு வரும். அந்த கடமைகளை அதுக்குரிய முறையில நடுத்தரமான நிலையில அதை செலவழிச்சு அதுக்கு மீதமானதுக்கு பிறகுதான் கடைசியாகத்தான் சொத்து பகிர்வுக்கு நாங்க வருவோம். அப்ப இதுக்கு பிறகு நாங்க யாரும் மூத்தாயின் உடனே டக்குன்னு அவர சொத்து செல்லும் எவ்வளவு பேங்க்ல எங்க காசு டக்குன்னு பார்த்து அதைத்தான் செலவழிச்சு ஆகணும், அப்படித்தான் இந்த ப்ரோக்ராம்ல சொன்னாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பொருளை எடுத்துடாம, அதாவது யாரும் முன் வந்து அதை செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிற, அது சதக்காவாக நன்மைக்குரியதாக கருதப்படும். ஆனா அது இன்னொரு ஆளுக்கு ஒரு ஒரு கஷ்டமான நிலைக்கு உட்படுத்தப்படக்கூடாது. அந்த அடிப்படையில தான் அடிப்படையான சட்டம் அவருடைய சொத்திலிருந்து அது செலவிடப்பட வேண்டும். அது அந்த மையத்துடைய நிலையை பொறுத்து வித்தியாசப்படும். சில நேரம் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் மூத்தா இருந்தா அவரை நாங்க அங்கு அடக்கம் செய்யறதா இருந்தா அல்லது அங்கு நீங்க கொண்டு வரதா இருந்தா அதனுடைய செலவினங்கள் வித்தியாசப்படலாம். அப்ப அதெல்லாம் அந்தந்த நிலையை பொறுத்து வித்தியாசப்படும். இரண்டாவது அவருடைய பேரில் இருக்கிற கடன்கள், அவருடைய பேரில் இருக்கிற கடன்கள் நிறைவேற்றப்படணும். அந்த கடன்களை பொறுத்தவரையிலும் அவர் இன்னொரு மனிதனுக்கு இன்னொருவருக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கலாம், மார்க்க கடன்களும் இருக்கலாம். உதாரணமா ஒரு ஹஜ் கடமையா இருந்து ஹஜ் நிறைவேற்றாமல் இருக்கலும், அல்லது அவர் ஒரு நேர்ச்சி ஒன்று வச்சு அதை அவர் உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் இருக்கலாம். இப்படியானதுகளுக்கும் அது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள். இப்படியான கடன்கள் அது சரிபார்க்கப்பட்டு ஒழுங்கு பார்க்கப்பட்டு அதுகளும் அவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அடிப்படையான சட்டம். அதையும் யாராவது குடும்பத்தில் முன் வந்து அவங்களுடைய செலவுல அதை செய்யறா இருந்தா அது அனுமதிக்கப்பட்டது. மூன்றாவது வசியத்து நிறைவேற்றப்படணும். வசியத்துன்னா ஒருவர் மௌத்தாகனத்துக்கு முன்பே அவர் நான் மௌத்தாகனத்துக்கு பிறகு என்னுடைய சொத்து இன்னாருக்கு கொடுக்கப்படணும் அல்லது எந்த இடத்துக்கு கொடுக்கப்படணும் என்று சொல்லி இருந்தால் அதுக்கு தான் நாங்கள் வசியத்துன்னு சொல்றது, லாஸ்ட் வில் என்று சொல்லுவோம். அப்ப இதை மௌத்தானத்துக்கு பிறகு யாருக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறோ அதுக்குரிய ஒழுங்குகள் இருக்கிறது. வசியத்தை யாருக்கு செய்யலாம், எவ்வளவுக்கு வசியத் செய்யலாம் என்ற ஒழுங்கும் இருக்கிறது. அந்த ஒழுங்கை பேணி அது முறையாக இருந்தால் அதுக்குரிய ஆவணங்களோட ஆதாரங்களோடு இருந்தால் அதையும் அவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்ற வேண்டும். இந்த 3 விஷயத்தை முடிச்சதுக்கு பிறகு மீதமாக இருக்கிற சொத்து தான் அனந்தரக்காரர்களுக்கு அது பகிரப்படும். அப்ப இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், யாருக்கு இதை கொடுக்கணும் என்று சொல்லி, யாருக்கு கொடுக்கணும் அது நாங்க பின்னுக்கு பார்ப்போம், யாருக்கு நாங்க இந்த சொத்தை கொடுக்கணும் என்று. அப்ப அடிப்படையான விஷயங்கள் தான் நான் இந்த இடத்துல சொல்லி கொண்டு போறேன். அப்ப இந்த 3 விஷயத்தையும் நாங்க நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் நாங்க கடைசியாக சொத்தை பகிரணும். அப்ப உடனடியாக செய்யணும் என்று சொன்ன உடனே மௌத்தாகி அடுத்த நிமிஷமே சொத்தை பிரிக்கணும் அல்ல, அதாவது அவருடைய ஆரம்ப கடமைகளை நிறைவேற்றி தாமதமாகாமல் நாங்க எவ்வளவு சீக்கிரமாக அதை நிறைவேற்றலுமோ சொத்து பகிர்வை நிறைவேற்றணும். அப்ப பிந்தி நிறைவேற்றினாலும் அதே சொத்து தான் நீக்க போகுதுன்னு ஒரு கேள்வி வரையணும். அது பிந்தி ஒரு மாசத்துக்கு பிறகு செஞ்சாலும் அதே சொத்து தான் நீக்க போத என்று எங்களுக்கு யோசிக்கலாம். ஆனால் அதால பாதிப்புகள் இருக்கிறது, அதால பாதிப்புகள். உதாரணமா சொல்ல போனா இப்ப அவருடைய ஒரு மூத்தாயினவருடைய சொத்து ஒரு பிசினஸ்ல இருக்குதுன்னு வச்சா அந்த பிசினஸ்ல அது ப்ராஃபிட்டாக வந்து கொண்டிருக்கும். அது யாருக்கு போகும்ன்றது சில நேரம் எங்களுக்கு தெரியாம இருக்கும், அது கவனிக்கப்படாமல் இருக்கலாம் சில நேரம். அல்லது பிசினஸ் அவர் பார்ட்னர் ஒன்றாக இருந்தா அது மற்ற பார்ட்னருக்கு அது சில நேரம் போகலாம். அல்லது இடையில இன்னொருவர் மௌத்தாகிறார், பாப்ப மௌத்தாகி சொத்து இன்னும் பிரிக்கல, இன்னும் ஒரு மாசத்துக்கு பிறகுதான் பிரிக்க போறாங்க. இந்த கேப்ல அவருடைய பிள்ளைகள் ஒரு ஆள் மௌத்தாகிறார். அப்ப நாங்க என்ன நினைப்போம், அவர் இல்லதானே இப்ப ஒரு மாசத்துக்கு பிறகு பிரிக்கல, ஒரு பிள்ளை இல்ல, அப்ப அந்த பிள்ளைக்கு தேவையில்லை மிச்ச ஆக்களுக்கு பிரிச்சுடுவோம் என்று சொல்லிதான் நாங்க சாதாரணமா நினைப்போம். நான் அப்படி பிரிக்க இயலாது. அந்த இடையில மௌத்தானவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பங்கு கொடுக்கப்படணும். அதுக்கு ஏன் என்று சொல்லி காரணங்களும் இருக்கிறது. அப்ப இப்படியான இந்த நாங்க அதை தாமதமாக்குற நேரம், சொத்து பகிர்வு தாமதமாக்குற நேரம், அதாவது நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படும், முறைகேடுகளும் ஏற்படலாம். அதனாலதான் எவ்வளோ எங்களுக்கு சீக்கிரமாக அவசரமாக இது செய்ய இயலுமோ அவ்வளவு அவசரமாக செய்வதால் இது ஒரு அடிப்படையான கடமை.
அப்ப இந்த வசியத் செய்யற விஷயத்தை தான் இதில் போட்டிருக்கிறேன்டா, வசியத் செய்யற நேரம், யாரும் வசியத் செய்யற நேரம் அது ஒரு பொதுவான விஷயம். யாருக்கு இன்னாருக்குத்தான் செய்யணும்ன்றது அப்படியான ஒரு நியதி உண்டல்ல. ஆனால் தன்னுடைய அனந்தரம் பெறக்கூடிய ஆட்களுக்கு இந்த வசியத் செய்யக்கூடாது. அப்படி செய்யப்பட்டிருந்தால் ஒருத்தர் வாப்ப தன்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு வசியத் செஞ்சிருந்தா அதை எப்ப நிறைவேற்றலாம், அவருக்கு அதை சொத்தை கொடுக்கலாம்னு கேட்டா மற்ற அனந்தரக்காரர் எல்லாரும் அனுமதிச்சிருந்தா, எல்லாரும் ஓகே பண்ணினாங்கண்டா அப்ப கொடுக்கலாம். ஆனா அடிப்படையில் அவங்களுக்கு வசியத் செய்யக்கூடாது. அடுத்தது தன்னுடைய முழு சொத்துல ஆக கூடுதலாக 1/3 பங்குதான் வசியத்தாக சொல்லலாம். அப்ப நான் இதுக்கு பின்னால் உள்ள ஹதீஸ்கள், இதுக்கு பின்னணிகள் எல்லாம் நான் இந்த இடத்துல சொல்லல, சுருக்கமாக அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் சொல்லி கொண்டு போறேன். அப்ப 1/3 பங்குதான் ஆக கூடுதலாக ஒருவர் வசியத்தாக செய்யலாம். அப்ப மீதமான 2 பங்கு வராசத் பங்காக, அனந்தர சொத்துடைய பங்காக அது மீதமாக இருக்கும். அப்ப நாங்க சொன்னோம் இந்த நீதம் கட்டாயமாக பேணப்படணும் என்று சொல்லி, கட்டாயமாக நீதம் பேணப்படணும். இஸ்லாத்துடைய அடிப்படையிலும் கூட பொதுவாக அதிகமான இடங்களில் இந்த சட்டங்கள், உடைமைகள், சொத்து செல்வங்கள் பகிர்ற எல்லா இடத்திலையும் இஸ்லாம் நீதத்தை தான் பேணிருக்கிறது. அப்ப நீதம் என்றா என்னன்னு எங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். நீதம் என்று சொல்றதும் சமத்துவம் என்று சொல்றதும் ஒன்றில்லை. எல்லாரும் சமம் என்று சொல்றதும் நீதம் என்று சொல்றதும் ஒன்றில்லை, ரெண்டும் வேற வேற. இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா, இந்த இதுல போட்டிருக்கிற இந்த படத்தை பாத்தீங்கன்னா, இதுல இந்த இடத்துல இருக்கிற படம், இந்த இடத்துல இந்த படம், இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் உண்டிக்கும். ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் உண்டு. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒரு மரத்துல பழங்கள் இருக்குது, 2 பேருக்கு அந்த பழங்களை பிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த படத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த பழத்தை பிச்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வளம் தானே கொடுக்கப்பட்டு ஒரு ஏணி கொடுக்கப்பட்டிருக்குது. 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஏணி ஒரே அளவில் உள்ள ஏணி, 2 பேருக்கும் ஒரே அளவுல தான் கொடுக்கப்பட்டி. ஆனா ஆழ்ந்த உயரம் அங்க பார்க்கப்படல, அல்லது மரத்துடைய நிலை எப்படின்னு பார்க்கப்படல. கொடுக்கப்பட்ட வளம் சமமாக கொடுக்கப்பட்டி. அதால என்ன ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு ஆளுக்கு அதுல இந்த பழங்களை பிரிச்சு எடுத்துக்கொள்ளலாம், மற்றவருக்கு அதை எடுத்துக்கொள்ள இயலாம போகும். அப்ப சமத்துவம் செய்ய போற நேரம் என்ன செய்யும்டா, ஒருவர் அநீதி இழைக்கப்படுவார். அதனாலதான் இஸ்லாத்துல ஆண்களுக்கான கடமையும் பெண்களுக்கான கடமைகளை வித்தியாசங்கள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையான கடமைகளையும் வித்தியாசங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு வாஜிப் பண்ணிருக்கிற, இன்னொரு ஆளுக்கு அது வாஜிபாக இருக்க மாட்டார். அப்ப அந்த நபருடைய இயல்பு நிலையெல்லாம் அல்லாஹ் தஆலா அடிப்படையாக வச்சுத்தான் சட்டங்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அது மாதிரி ஒன்றுதான் இந்த சொத்து பகிர்விலையும். சில ஆட்களுக்கு அரைமாசி, சில ஆட்களுக்கு 3 ஒன்று, சில பேருக்கு 4 ஒன்று எல்லாம் வித்தியாசமாக வச்சிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் அவங்களுடைய அடிப்படையான இயல்பு நிலையும் அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்ப இது சமத்துவம் இங்க போடப்பட்டிருக்கிறது சமத்துவம். அப்ப சமத்துவமா கொடுத்தா வெளியிலிருந்து பார்க்கிறவருக்கு நல்ல மாதிரி இருக்கும், ஆனா தேவையை நிறைவேற்ற வேண்டியவருக்கு தேவை நிறைவேற மாட்டார். அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுண்டா, இதைத்தான் செய்தது. அது என்ன செய்யறதுன்னா நீதம் செலுத்துறது. அவரவருடைய நிலைக்கு ஏற்ப அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாம் இதைத்தான் செய்யுது. அதனாலதான் சொத்து பகிர்வுலே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பங்குகளுடைய வித்தியாசத்தை அங்க வச்சிருக்கிறது. அப்ப நாங்க வெளிரங்கமா பார்த்தோம்னா சில நேரம் பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர் குறைவாக இருக்குது. ஆம்பளை பிள்ளைகளும் பெம்பளை பிள்ளையும் பார்த்தோம்னா இதனுடைய அடிப்படையில் ஒன்று இருக்குது, ஒரு ஆம்பளைக்கு கிடைக்கிற பங்குட அரைவாசி தான் பொம்பளைக்கு கிடைக்கணும். அதான் இதனுடைய அடிப்படையான ஒழுங்கு. அதை நாங்க பார்த்தா அங்க பொம்பளை இந்த லேடிஸுக்கு பெண்களுக்கு அநியாயம் செய்யற மாதிரி விளங்கும். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கிறது நீதத்தின் காரணமாக தான் வச்சிருக்கிறான். அப்ப ஏன் ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையிலான வேறுபாடு, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலான வேறுபாடு என்றெல்லாம் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஏன் அப்படி வச்சிருக்கிறார், என்ன இயல்பு நிலைகள் இருக்கிறது. அடுத்தது பொதுவாக இந்த சொத்து பகிர்வு என்று சொல்ற இடத்துல நாங்க இந்த தலைப்பை வச்சிருக்கிற இஸ்லாத்தில் சொத்து பகிர்வு அனந்தர சொத்து தான் நாங்க தலைப்பு வச்சிருந்தோம். அப்ப என்னன்னா
உலக வரலாற்றுல வேற வேற சமூகங்கள்லையும் வேற வேற மதங்கள்லையும் இந்த சொத்து பகிர்வு அனந்தர சொத்து பகிர்வு என்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலையும் இருந்துச்சு. இப்ப இருக்கிற வேறு வேறு கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம், இந்து மதம் என்று நீங்க எதை எடுத்து பார்த்தாலும், என்ன சிந்தனைகள் எடுத்தாலும் அங்க எல்லாம் இருக்கிறது. ஆனா அங்க எல்லாம் எப்படி இருக்கிறதுண்டா, பொதுவாக பெண்கள் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு சொத்துகள் உரிமையாக்கக்கூடிய அந்த உரிமை இல்லை. ஜாஹிலியா காலத்திலேயும் பெண்களுக்கு எந்த விதமான சொத்துக்களையும் உரிமையாக்கி கொள்ள முடியாது. அப்படி அவங்க ஒரு ஆடம்பர பொருளாகத்தான், ஒரு வியாபார பொருளாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். இஸ்லாம் தான் என்ன செய்தது, பெண்களுக்கு சொத்துரிமை என்ற உரிமையை கொடுத்தது. அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரையிலும், சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் அதுவும் ஜாஹிலியா காலத்திலேயும் வேறு வேறு கொள்கைகள்லையும் பிள்ளைகளும் சொத்துரிமை பெறுவதற்கு அதுல அவங்களும் ஒதுக்கப்படுகிறார்கள். சில சில மதங்கள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் பெறலாம், ஆண்கள் விரும்பினால் கொடுக்கலாம் என்று மீக்கி ஒவ்வொரு மதங்களுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள். ஆனா பொதுவா பார்க்கிற நேரம் இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா முறைகள்லையும் பெண்களும் பிள்ளைகளும் இந்த சொத்து உரிமை பெறுவதில் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். இப்ப இஸ்லாம் இந்த சட்டத்தை விதித்ததுக்கு பிறகு அங்க ஆண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அளவுகள்ல வித்தியாசம் இருக்கு. அந்த ஆண் பெண் என்றதுல சின்னவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வித்தியாசம் இல்லை. சிறியவர்கள் பெரியவர் என்ற வித்தியாசம் இல்லை. ஒரு ஆணண்டா ஆணுக்கு அந்த பங்கு கிடைக்கும், பெண் அண்டா அந்த பெண் சிறுசோ பெருசோ அது கிடைக்கும். உயரம் கட்ட கொளுத்து மெலிஞ்சென்றெல்லாம் அங்கு வித்தியாசம் இல்லை. அடிப்படையான அவங்களுடைய இயல்பு நிலைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிலைகளுக்கு ஏற்ப அந்த சொத்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதான் இன்னைக்கு நாங்க போட்டிருக்கிறோம். இஸ்லாத்துடைய கோட்பாடு படி செல்வத்தை பகிர்ந்தளிக்கிற நேரம் இந்த ரெண்டு விஷயம் இதுல அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லப்பட்டு ரெண்டு விதிகள். முதலாவது விதி என்னன்னா, ஆண்களுக்கு 2 பங்குகள் என்றா பெண்களுக்கு 1 பங்கு, 2க்கு 1 என்ற விதாசாரப்படிதான் சொத்துகள் பகிரப்படும். இது அடிப்படையான விதி ஒன்று. அந்த குர்ஆன் வசனத்துடைய அந்த பகுதியை மட்டும் இதுல போட்டிருக்கிறேன். லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன், 2 பெண்களுக்கு கிடைக்கிற பங்கு தான் ஒரு ஆணுக்கு கிடைக்கும், ஆண்களுக்கு கூட. இதை நாங்க சாதாரணமா வெளிரங்கமா பார்க்கிற நேரம் பெண்களுக்கு அநியாயம் செய்கிற மாதிரி தான் இருக்கிறது. வேன் அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருக்கிறான் என்று கேட்டா, பொதுவாகவே சொத்தோடு தொடர்பான கடமைகள் அல்லாது செலவினங்களுக்குரிய கடமைகளை பார்க்கிற நேரம் பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் அந்த கடமைகள் எல்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்க திருமணத்தை எடுத்து பார்த்தோம்னா, திருமணத்துல மகர் கொடுக்கிறது அந்த ஆணுக்கு தான் கடமை. பெண்ணுக்கு அப்படியான ஒரு அன்பளிப்பு தொகையை கொடுக்கணும்ன்றது கடமை இல்லை. அப்ப ஒரு நூலாசிரியர், ஒரு அறிஞர் அழகான உதாரணம் சொல்லி காட்டுறார். ஒரு தந்தை 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறார். அப்ப மௌத்தாகிற நேரம் 2 பேருக்கும் சொத்து வழங்கப்படுகிறது. உதாரணமா ஆம்பளை பிள்ளைக்கு 20,000, பொம்பளை பிள்ளைக்கு 10,000 என்று வச்சுக்கொள்வோம் உதாரணத்துக்கு. பிறகு இந்த பிள்ளைகள் பெரியாளாகி திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப திருமணம் முடிக்கிற நேரம் அந்த ஊர்ல வளமைப்படி மகர் ஒன்று கொடுக்குறேன்டா சாதாரணமா 20,000த்துக்கு கொடுக்கணும் என்று வச்சுக்கொள்வோமே. அப்ப அந்த ஆம்பளை பிள்ளை அவர் திருமணம் முடிக்கிறா இருந்தா மகர் அவர்கிட்ட இருக்கிற அந்த 20,000 காசையும் மொத்தமாக மகராக கொடுக்கணும். அதே சந்தர்ப்பத்தை அந்த பொம்பளை பிள்ளை அவர் மகராக கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அவர்கிட்ட இருக்கிற அந்த 10,000மும் அப்படியே சேமிப்பில் இருக்கும். அவர் திருமணம் முடிக்கிற நேரம் மகராக கிடைக்கிறது இன்னும் மேலதிகமா 20,000 காசு கிடைக்கும். அப்படி பார்க்கிற நேரம் அது மாதிரி பிள்ளைகள் வளர்க்கிற நேரம் பிள்ளைகளுடைய அடிப்படையான செலவினங்களை செலவழிக்கிற பொறுப்பு கணவனுக்கு, தந்தைக்குரியது, மனைவிக்குரியதல்ல. அதனாலதான் பொருளீட்டல் சம்பாதிக்கிறது மனைவிக்கு அல்ல தாய்க்கு அது கடமையாக ஆக்கப்பட்டில்லை. உரிமை இருக்கிறது, ஆனால் கடமை இல்லை. ஆனா தந்தை கட்டாயமாக சம்பாதிக்கணும், அந்த செலவினங்களை பொறுப்பேற்கணும். அப்ப எப்படி பார்க்கிற நேரம் செலவினங்களை பொறுத்தவரையில பெண்களுக்கு அந்த பாரம் சுமைகள் மிக 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 குறைவு. பெற்றோரை கவனிக்கணும் என்று சொல்ற பொறுப்பு கூட பெண்களுக்கு இருக்க மாட்டாது, ஆண்களுக்கு இருக்கிறது. இப்படி நிறைய விடயங்கள் நீங்க செலவினங்கள் இஸ்லாத்துடைய விடயங்கள் எடுத்து பார்த்தா
ஆண்களுக்கு தான் கடமையாக இருக்கிறது, பெண்களுக்கு அது கடமையாக இல்லை. அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பெண்களை விட ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை 2 மடங்காக கூடுதலாக கொடுத்திருக்கிறான். இரண்டாவது ஒரு விதி ஒன்று இருக்கிறது, செல்வத்தினால் பயன் கூடியவருக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், பாப்பாக்கு கிடைக்கிற பங்கை விட மகனுக்கு கிடைக்கிற பங்கு கூட, அல்லது உம்மாக்கு கிடைக்கிற பங்கை விட மகளுக்கு கிடைக்கிற பங்கு கூட கிடைக்குது. பெண் தான் அல்லது ஆண் தான், ஆனால் அவங்களுக்கு இடையிலே வித்தியாசம். உதாரணமா சொல்ல போனா, மகனுக்கு இந்த விதியில இருக்கிற சட்டம் என்னன்னா, மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு அளவுண்டு இல்லை, வரையறுக்கப்பட்ட அளவுண்டு இல்லை. மீதமாகிற மொத்த சொத்தும் அவருக்கு போய் சேரும், அவருக்கு சொத்து அவருக்கு உரிமையாகும். ஆனா அவருக்கு என்ன விஷயம் இல்லைன்னா, இவ்வளவுதான் நீங்க எடுக்கணும்னு சொல்லி இல்லை. ஆனா வாப்பா எப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்துல வரையறுக்கப்பட்ட அளவுண்டு மட்டும்தான் எடுக்கலாம், இன்னொரு சந்தர்ப்பத்துல வரையறுக்கப்படாமல் மீதமாகிற சொத்தை எடுக்கலாம். அப்படி பார்க்க நேரம் பாருங்க, வாப்பா விட மகனுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கிற வாய்ப்புகள் வாப்பாக்கு குறைவு. அப்ப அங்கேயே அப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பெற்றோரை கவனிக்க வேண்டிய நிலை வரும், அவர் திருமணம் முடிச்சு வாழ வேண்டும் என்ற நிலை வரும். இப்படியான செலவினங்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சுதான் அல்லாஹு தஆலா அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் நியாயமானது, நீதமானது. வெளிரங்கத்திலிருந்து பார்க்கிற நேரம் இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்கள், வெளியிலிருந்து விமர்சிக்கிறார்களும் இதெல்லாம் விமர்சனமாகத்தான் சொல்றது. இஸ்லாத்துல பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், முடக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த மாதிரியான விடயம் எல்லாம் அங்க சொல்லப்படுறது. ஆனா இஸ்லாத்தில் இப்படியான பின்னணிகள் நோக்கங்களை வச்சுதான் இந்த வேறுபாடுகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இப்ப நாங்க சொன்னோம், இப்ப இதுவரையும் பார்த்தபடியாண்டா ஒருத்தர் மௌத்தானதுக்கு பிறகு சொத்துண்ட எப்ப பிரிக்கணும், அதுக்கு முன்னுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்று சொன்னோம். அதோட சேர்த்து இப்ப நாங்க ஒரு சொத்துண்ட நாங்க அனந்தரம் என்று அனந்தரமாக பிரிக்கிறதாக இருந்தா அங்க என்ன விஷயம் அங்க இருக்கணும், என்னென்ன அடிப்படையான அம்சங்கள் எல்லாம் இருந்தா ஒரு சொத்துண்ட எங்களுக்கு பிரிக்கலாம், அனந்தரம் என்று பிரிக்கலும். அடுத்தது பிரிக்கிற அதுக்குரிய நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் என்ன ஆகிக்குதுன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் கட்டாயமா. இது அடிப்படையான விஷயம். அதுல ஒன்றோ, அந்த சொத்துக்கு உரிமையாளர் ஒரு ஆள் இருக்கணும். சொத்துக்கு யார் உரிமையாளர் ஒன்று இருக்கணும். இந்த சொத்துக்கு உரிமையாளர் என்று சொல்ற நேரம் பொதுவாக எங்கட சமூகத்தில் வளமையில் ஒன்று இருக்கிறது. எப்படின்னா, முகப்பத்தில் தான் பெரும்பாலும் சொத்துகள் வச்சுக்கொள்றேன். இந்த சொத்து யாருன்னு கேட்டா, கணவன்டையா மனைவியான்னு கேட்டா சரியா சொல்லிக்க இல்லாம சில நேரம், வாப்படையா மகண்டையான்னு கேட்டாலும் சரியா அளவோட சொல்லிக்கொள்ள இல்லாம இறக்கம் அன்பு முகப்பத்துல ஈக்கிற. ஆனா உரிமையாளர் யாரு, அல்ல இந்த சொத்துல எவ்வளவு தூரம் வாப்பக்கு உரிமைக்குது, மகனுக்கு உரிமைக்கு, கணவனுக்கு எவ்வளவு உரிமைக்கு, மனைவிக்கு எவ்வளவு உரிமைக்கு சரியா வரையறுத்து பார்த்தா சில சொல்லிக்கொள்ள இல்லாம மீக்கும். அப்ப அந்த சொத்தை நாங்க எப்படி இப்ப அனந்தர சொத்தா பிரிக்கிற, 2-3 பேர் அதுல ஓனர்ஸா இருந்தா அது சரியா வரையறுக்கப்படாம இருந்தா எங்களுக்கு இங்க அனந்தர சொத்தா பிரிச்சு கொள்ள இயலாம போ. எனவே சொத்து நாங்க அனந்தரமா பிரிக்க போறோமா இருந்தா யார் அதுக்குரிய உரிமையாளர் என்று சரியா அடையாளம் காணப்படணும். அப்ப இந்த மாதிரி சிக்கல் வராமிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, சொத்துகள் விடயத்துல குறிப்பாக அது யாருக்கு உரிமையானது என்றதை நாங்க சரியா வரையறுத்துக் கொள்ளணும். அன்பு, பரஸ்பரம் இரக்கம், முகப்பத் எல்லாம் இருக்கத்தான் வேணும். ஆனா இப்படியான தெளிவு இல்லாம போனா அந்த அன்பு, இரக்கம், முகப்பத் எல்லாம் இல்லாம போயிடும் கொஞ்ச நாள்ல. அப்ப எங்களோட சமூகத்துல நாங்க பொதுவா அப்படித்தான் புலங்குறது. இப்ப உதாரணமா ஒரு வீடு, நாங்க வாழ்ற வீடு எடுத்தா இது யாரோட பேர்ல இருந்து ஊடு ஈக்கிற, யாரோட உரிமையில ஈக்கிறேன்னு கேட்டா சில நேரம் காணி ஒரு ஆள்கிட்ட ஈக்கும், வீடுன்னு ஒரு ஆள்கிட்ட ஈக்கும், அல்லது யாரோட செலவுல கட்டப்பட்டிக்குன்னு பார்த்தாலும் அது சரியான ஒரு தெளிவு இல்லாம மீக்கும். அப்ப மூத்தாயினத்துக்கு பிறகு அந்த வாப்பமா மூத்தாயினத்துக்கு பிறகு இப்ப எப்படி பிரிக்கிறேன், இல்ல வாப்பக்கும் ஒரு பங்கு ஈக்குதா இல்லையா என்று கேட்டா அதுக்கும் இன்னும் சரியான ஒரு ஆன்சரும் ஈக்காது. அப்படி தெளிவு இல்லாம எங்களுக்கு என்ன செய்யலாது, இங்க அனந்தர சொத்தாக பிரிக்க இயலாது. பிரிக்க போக்குள்ள என்ன செய்வோம், அங்கே ஒருவர் அநீதி இழைக்கப்படுவார். சில நேரம் மாப்பக்கும் ஒரு பங்கு ஒன்று ஈக்கும், ஆனா அது தெளிவு இல்லாம இருந்தா
பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, சில நேரம் அது உம்மடதான் நினைச்சு கொண்டு பிரிச்சிருவாங்க. அப்ப உரிமையாளர் இன்னொரு ஆள் அங்கு இருக்கிறார். எனவே அந்த தெளிவுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ரெண்டு ஒரு பகுதி தான் நிற்குது. அப்போ இதில் சொத்து யாருக்கு உரிமையாளர் என்றதை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளணும். அடுத்தது அனந்தர சொத்து எது சொத்து என்றதையும் நாங்கள் சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ளணும். நாங்கள் கற்பனையில் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏற்கனவே பிரித்து கொடுத்து முடிஞ்சு அதனால வேற ஒன்றும் சொத்து இருக்க முடியாது என்று நாங்கள் கற்பனையில் ஒரு நாளும் நினைக்க முடியாது. இப்போ சொத்துன்றதை எது சொத்துன்னு நாங்கள் வரையறுக்கணுமென்று அதுக்கு ஒரு வரையறை உண்டு. எதெல்லாம் அனந்தர சொத்தாக இங்கே கணிக்கப்படணும் என்பதையும் நாங்கள் நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அடுத்தது யார் அனந்தரம் பெறக்கூடியவர்கள், வாரிசுகள் யார் என்பதையும் சரியாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளும். அதுக்கும் யார் யார் என்றதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் சில நேரம் சில உறவுகள் எங்களோட சமூகத்தில் சில உறவுகளை நாங்கள் சும்மா அங்கிள் அது மாதிரி சில உறவுகள் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான உறவு முறை என்னன்றதை நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தி கொண்டு தான் அந்த சொத்தை நாங்கள் பிரிக்கலாம். இந்த மூணு விஷயத்தையும் சரியாக நாங்கள் அடையாளப்படுத்தினது பிறகுதான் அங்கே சொத்து அங்கே பகிரப்படணும். அடுத்தது இப்போ சொத்தை நாங்கள் பிரிக்கிறதுக்கு முந்தே அந்த மௌத்தாகினவர் சொத்துக்கு உரிமையாளர் மௌத்தாகிட்டார் என்பது உறுதிப்படுத்தப்படவும், அவருடைய மரணம் அவர் மௌத்தாகிட்டார் என்பது உறுதிப்படுத்தப்படும். அதை எப்படி உறுதிப்படுத்தப்படும் என்றது எங்களை சொல்லுவோம். ரெண்டாவது அனந்தரம் பெறக்கூடிய வாரிசாக இருக்கிறவர் யார் அந்த சொத்தை பெற போறாரோ அவர் இப்போ உயிரோடு இருக்கிறார் என்றதும் உறுதிப்படுத்தப்படணும்.
கற்பனையில கெஸிங்ல நாங்க அதை செய்ய இயலாது. அடுத்தது இந்த சொத்தை நாங்க அனந்தர சொத்து என்ற முறையில பிரிக்கிறதாக இருந்தா அது பற்றிய தெளிவும் அறிவும் கட்டாயமாக இருக்கணும். அந்த 3 விஷயத்தையும் நாங்க செய்து கொண்டுதான் உறுதிப்படுத்தி கொண்டுதான் நாங்க இந்த சொத்தை பிரிக்கணும். அதுவரையும் என்ன செய்யலாம், அது தாமதப்படுத்தப்படலாம். அப்ப இதுல நிபந்தனை இந்த 3 விஷயத்தை போட்டீங்கன்னா ஒருத்தர் மௌத்தாகினார் என்னத்தை நாங்க எப்படி உறுதிப்படுத்துறா சில நேரம் இயல்பாக மௌத்தாறது அதுக்குரிய அடையாளங்களை வச்சு எங்களுக்கு உறுதிப்படுத்தலாம். அல்லது ஒரு வைத்தியருடைய சான்றிதழ் மூலமாக ஒரு ரிப்போர்ட்டை வச்சு எங்களுக்கு உறுதி செய்யலாம். அல்லது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனவர் அல்லது தூர பயணம் போனவர் திரும்பி வரல, அப்ப அவர் இப்ப மௌத்தாகி இருக்கிறாரா இல்லையா என்றதை நாங்க கற்பனையில நாங்க முடிவெடுக்கலாம். அது சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்படும். இவர் மரணித்து விட்டார், அதுக்குரிய அடிப்படைகள் ஒழுங்குகள்லாம் அதுக்கு இருக்கிறார். ஏதோ ஒரு முறையினூடாக அது அங்க அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்படணும். அனந்தரம் பெறக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றதும் உறுதிப்படுத்தப்படணும். சில நேரம் அந்த உயிரோடு இருக்கிறவர் ஒரு நிமிஷம் உயிரோடு இருந்துட்டு மௌத்தாகிடும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒருத்தர் மௌத்தாகி சொத்தை பிரிக்கலைன்னா இடையில ஒரு ஆள் மௌத்தாகிறார், அவர் ஒரு நிமிஷம் தான் உயிரோடு இருந்துட்டு மௌத்த சின்ன பிள்ளையோட்டு, அப்ப அதுவும் அங்க வரும். அப்ப அது உயிரோடு இருந்தாரா சொத்தை பிரிக்க முந்தி இவங்க எல்லாம் உயிரோடு இருந்தாங்களா இல்லையான்றது உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆண்கள் என்று சொல்ல இடத்துல சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் என்று வித்தியாசம் இல்லை. அந்த மகன் என்று வாரவர் 20 வயசாம ஈக்கேலும் ஒரு நாள் மகனாகவும் ஈக்கேலும். அது தாயுடைய கருவுல உருவாகி இருந்த பிள்ளையாக இருந்தாலும் அதுவும் அனந்தரம் பெறக்கூடிய ஒரு பிள்ளை தான். அடுத்து இந்த சொத்து பகிர்வு தொடர்பான அறிவு இருக்கணும், இதை பிரிக்கிறது அப்படி ஒழுங்குகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த அனந்தரம் பெறுவதற்குரிய தடைகள் சிலதிக்கு 3 அடிப்படையான தடைகள். அதாவது ஒருத்தர் மௌத்தானதுக்கு பிறகு சொத்தை பெறுவதற்கான அடிப்படையாக அவர் தகுதி பெற்றவர் தான், ஒரு மகனாக வாப்பவாக இருக்கேலும். ஆனா இந்த மாதிரி தடைகள் இருந்தால், இதுல சொல்லப்பட்டிருந்த தடைகள் இருந்தால் அவருக்கு சொத்து பெற முடியாது. உதாரணமா ஒருத்தர் கொலை செஞ்சுகிறார், சொத்து உரிமையாளரை கொலை செஞ்சிருந்தா அவர் மகனாக இருந்தாலும் அவருக்கு சொத்து பெற முடியாது. அப்ப அதை கொலை என்றதை வரையறுக்கணும். அது எப்படியான கொலை என்றதும் சரியா உறுதிப்படுத்தப்படும். நாங்களாம் கெஸ் பண்ணதல்ல கொலை. இப்ப கொலையில இஸ்லாத்துல முறைகளுக்கு வேண்டுமென்று செய்கிறது, தவறுதலா செய்கிறதெல்லாம் அதை சரியா அடையாளப்படுத்தப்படணும். 2வது மாற்று மதத்தினராக இருந்தால் அவருக்கு வனாந்திரம் பெற முடியாது. அடுத்தது அடிமையாக இருந்தால் அந்த அடிமையும் வராசத்து உரிமையை பெற முடியாது. அடுத்தது இங்க அடுத்து சொல்லிக்கிறது யாருன்னா அனந்தரம் பெறக்கூடிய ஆக்கள் பொதுவாக மரணித்தவருடைய பெற்றோர்கள், பெற்றோருடைய பெற்றோர்கள், அப்பா என்று சொல்லக்கூடிய அவர்கள் அனந்தரம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது மரணித்தவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று வரக்கூடிய அவர்களும் அங்க வாரிசுகளாக இருப்பார்கள். அடுத்தது மௌத்தாயினவருடைய சகோதர உறவுகள், சகோதரர்கள் சகோதரிகள் என்று அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் என்று வரக்கூடிய இந்த 3 திசைகளிலும் உள்ள ஆக்களும் வழிகளில் உள்ள ஆக்களும் அனந்தரம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப இதில் நாங்கள் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தான். சில நேரம் முழுமையான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா நாங்க சுருக்கமா சொன்னா அனந்தரம் சொத்து என்றது இஸ்லாம் விதித்த ஒரு கடமை, கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் உரிமையாக வேண்டிய விஷயம். இது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு கடமை. எனவே இதுல எல்லாரும், அதுல ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் சிறுவர்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அதுல கூடுதலான கவனம் செலுத்தி அதை செய்ய வேணும். ஏன் என்றதுக்கான நியாயங்கள் காரணங்களை சொன்னோம். இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கான வழிவகைகள் செஞ்சதுல ஒன்றுதான் இது. அப்படி இல்லை என்று போனா அவர் பிழையான வழிகளில் அல்லது ஒரு வறுமை நிலைக்கு அவர் போய் பிழையான பாவமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது இப்ப நாங்க இது இஸ்லாமிய சட்ட முறைகள் தான் இவ்வளவு நேரம் நாங்க சொன்னோம். இப்ப எங்கட உதாரணத்துக்கு ஒருத்தர் சொத்தை பிரிக்கணும், ஒரு ஆள் 7 ஆள்னு சொல்றா, அல்லது பிரச்சனை ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டா எங்கட நாட்டு அடிப்படையை பொறுத்தவரையில் எப்படி நாங்க அதை செஞ்சு கொள்ளலாம் என்று கேட்டா, எங்கட நாட்டு சட்ட முஸ்லிம் தனியார் சட்டத்தின் கீழால அதுக்குரிய அந்த சட்ட ஒழுங்கின் பிரகாரம் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது இஸ்லாமிய முறைப்படி என்ன ஒழுங்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, எப்படி பிரிக்கப்படணும், எவ்வளவு பிரிக்கப்படணும், யாருக்கு கொடுக்கப்படணும், இஸ்லாமிய முறை எது சொல்லியிருக்கிறதோ அதே முறைதான், அதே சட்ட ஒழுங்குதான் முஸ்லிம் தனியார் சட்டத்திலும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை என்ன செய்யலாம், எங்களுக்கு கோர்ட் மூலமாக எங்களுக்கு அதை பெறுவதற்கான
வழிமுறைகள் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. அப்ப இதோட நான் இதை நிறுத்திக் கொள்றேன். அப்ப நாங்க இவ்வளவு நேரம் சொன்னதே ஒரு அடிப்படையான மிச்சம் சுருக்கமான விஷயங்களை தான் நாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டோம். ஆனா கட்டாயமாக ஒவ்வொரு குடும்பத்தில் வரும் இதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்டா, நாங்க இன்னொருவருக்கு பிரிச்சு கொடுக்கணும்ன்றதை விட நான் ஏமாற்றப்படாமல் ஈக்கணும். எனக்கு வர வேண்டிய சொத்து இன்னொருவருக்கு போகக்கூடாது. நான் ஏமாற்றப்பட்டு இன்னொரு ஆள்கிட்ட கை ஏந்தக்கூடிய நிலையில ஆளாக கூடாது. பொதுவாக எங்களோட சமூகத்தில் என்ன செய்யறேன்னா, அடிப்படையான விஷயங்களை கவனம் செலுத்தாம இன்னொருத்தருக்கு உதவி செய்யறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுப்புகள் நிறைய இருக்கும். அது எப்பயாவது பிரச்சனை வர நேரம் அது செய்யறது. அதை விட கட்டாயமாக ஒருவருக்கு வர வேண்டிய சொத்துகள் சரியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தா அவருடைய அடிப்படை தேவையெல்லாம் சரியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும். எனவே இது தொடர்பான ஒரு தொடரான வகுப்பு இருக்குது. இதுல அடிப்படையான விஷயங்கள், மேலதிகமான விடயங்கள் எப்படி பிரிக்கணும் என்ற விடயங்கள்லாம் இருக்கிறது. எனவே இது கட்டாயமாக ஒருவரும் இந்த தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு குடும்பத்திலையும். எனவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரியான நேரத்தில் தொடராக ஒரு 3 கிழமை அல்லது 4 கிழமைக்கு இடையில இன்ஷா அல்லாஹ் நடந்து முடியும். அதாவது ஒரு 8 மணித்தியாலம் கொண்ட ஒரு வகுப்பு ஒன்றுதான் தயார்படுத்தப்பட்டுகிறார். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த கலந்து கொண்ட ஆக்கள் கட்டாயமாக தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. இதனூடாக நாங்க ஒரு சாரர் மட்டுமல்ல, இந்த அறிவு எல்லாருக்கும் பகிரப்படணும், அறிமுகப்படுத்தப்படணும், அநீதிகள் பிழைகள் இருந்து பாதுகாக்கப்படணும். எனவே நாங்கள் இந்த இடத்துல என்ன விடயங்கள் எல்லாம் இங்கு கருத்தோமோ அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து பிரயோசனத்தை தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.